ஹலோ சார், நம்ம வீட்டுக்கு ரைடு வராங்க சார். என்னல சொல்றேன்? முதல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு ரிசார்ட்டுக்கு போங்களே. அண்ணே, ஒன்றும் கவலைப்படாதண்ணே. பணம் பத்திரமா இருக்கு, நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம இருண்ணே. வா வா வா, உள்ள போ போ, வா. கொண்டு போ சீக்கிரம்டா. பணத்தை எங்கண்ணே வைக்க போறீங்க? ஏய் சீக்கிரம் வாங்கடா. எல்லாம் சேஃப்னே. குரு அண்ணா அடுத்தவனை அடிச்சு சம்பாரிச்ச மொத்த பணமும் உள்ள இருக்கு. 2 நாள் சேஃபா. என்ன ஒரு டைப் அணிக்கிறாங்க. எட்டு சத்தம் வேற மாதிரி இருக்கு. குண்டை லாக் பண்றானே. ஏயா 10 லட்ச ரூபா வட்டி கொடுத்தும் பத்தலைன்னு தூக்கிட்டு வந்துட்டியா காலையிலேயே? ஐயோ பாவையா அவன். கன்ஃபார்மா முடிச்சிட்டாங்க. சிக்கனை பொரிச்சிருச்சிடலாம். சரி மாமா. சிக்கனை அடைச்சி. ஏய் அண்ணே, கட்சிக்காரன் போறான், கிளம்புறான். எல்லாருக்கும் பேசினபடி பட்டுவாடா பண்ணணும்ல. அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. வாண்ணே. இப்படிப்பட்ட காவாலி பள்ளிகளோட நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விட்டா நம்ம ஆளுக்கு மகளிர் எண்ணி பதவி கிடைக்காது இருக்கு. இந்த வந்துட்டேன் இந்த வரேன். தலைவரே சொல்லுங்க தலைவரே. தம்பி, மொத்த பணம் உள்ளதாண்டா இருக்கு, பத்திரமா பாத்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன் தலைவரே. ஆனால் புக்கிங்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எடுத்துக்கோ. பணம் எங்கே இருக்குன்னு அவனுக்குலாம் தெரிய போகுது. நீ பத்திரமா பார்த்துக்கோ. சரி தலைவரே, நான் பார்த்துக்கிறேன்.
தலைவரே என்னல தலைவரே ரெசார்ட்லேருந்து குரு தலைவரே. சொல்லல. தலைவரே, நம்ம ரெசார்ட்ல ஒரு பொண்ணு செத்து கிடக்கு தலைவரே. என்னல சொல்ற? உள்ள வர பணம் இருக்கே. அதை நான் பாத்துக்கிறேன், நீ எதையும் காட்டி கொடுத்துடாத. அப்பப்ப இங்க என்ன நடக்குங்கிறத மட்டும் சொல்லு. என்னல சரி, புரிஞ்சுதா? நான் பாத்துக்கிறேன். இந்த டேய் குழந்தை, தலைவரே தம்பியை கூப்பிடுறா. சரிங்க தலைவரே. அந்த பேக்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் பாரு. கொக்கேன் எத்தனை கிலோ இருக்கும்? 5 கிலோ இருக்கும் மேடம். நார்காட்டிக்ஸ் கேஸ், நான் வேலபிள். உள்ள போனா வெளியே வரவே முடியாது. என்ன ரெஜிஸ்டர் பண்ணிடலாமா? எம்எல்ஏ சந்தான பாரதி பேசுறமா? சொல்லுங்க எம்எல்ஏ சார். நம்ம ரிசார்ட்ல ஒரு கொலை நடந்துருச்சு. அது வெளியே தெரியாம எப்படி முடிக்கணுமோ அதை பார்த்து முடிச்சிரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு சேர வேண்டியது கரெக்டா வந்து சேரும். கரெக்ட் டைம்க்கு கரெக்டா கொடுத்துடணும். மேடம், ப்ரெஸ்ஸு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லாம் யாரும் வர வேணும்னு சொல்லியிருந்தீங்களா? அதான் ஏன்னு தெரிஞ்சுக்கலான்னு. என்ன எம்முக்கு அவனுங்க வரணும்? அவனுங்க வந்து என்ன பண்ண போறானுங்க? அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். போய் விட்னஸ் எதா இருந்தா பார்த்து கூட்டிட்டு வா போ. ஓகே ஐயா, இது என்ன பார்த்தீங்களோ அது மேடம்கிட்ட ஒன்று விடாமல் சொல்லுங்கள். தெளிவாக சொல்லணும், புரியுதுங்களா? பயப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம். வணக்கம் மேடம். ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் தான். மேம்கிட்ட என்ன பார்த்தீங்களோ. நீ எம்எல்ஏ சந்தன பாரதி தம்பி தானே? ஆமாம் மேடம். ஆ, சரியாக கோஆப்ரேட் பண்ணனா அண்ணே ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் மேடம். என்ன மினிஸ்டர்ஸ்லாம் நாளைக்கு வராங்க, ஒரு மீட்டிங் இருக்கு. அதுக்கு முன்னாடி கேஸை க்ளோஸ் பண்ணிடணும், அவ்வளோதானே? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்க அண்ணன் கிட்ட நான் ஒரு மேட்டர் பேசியிருக்கேன், அதை என்னன்னு போய் கேட்டு வாப்போ. சரிங்க மேடம். அவர் போட்டோம். வாங்க ஹலோ அண்ணே. வாங்க மேம். விட்னஸ் மேம். அம்மா ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு குப்பை கொட்ட ஊத்தம்மா. அந்த பொண்ணு பணமா இருக்குதுமா. யார் இவன்? செத்த பொண்ணோட அப்பாவா? இல்லை மேம், வேலை செய்கிறவர் மேம். ஆ? அப்புறம் என்ன எம்முக்கு நீ சீன் போட்டுக்கிட்டு இருக்க? போதும், நிறுத்து. என்னத்தை பார்த்தேன்னு சொல்லு. இந்த ஆளுங்க தான் அனுப்பு. ஓகே மேம். யூ என்னையா நீ இப்படி சொல்ல போற? நம்ம சொன்னல, தெளிவா சொல்லு. மேடம் மேடம் என்ன நினைப்பாங்க? அண்ணே ஓகேன்னு சொல்ல சொன்னார் மேடம். ம், சரிங்க மேடம். ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க. அண்ணே கிளியர் த பிளேஸ். எல்லார்கிட்டயும் மொபைல் ஃபோன்ஸை கலெக்ட் பண்ணுங்க முதல்ல. ஓகே மேம், சீக்கிரம் வாங்க. தம்பி அப்பா இருக்காரா? என்ன சார், உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை மேடம், உங்கள் ஃபோனையும் உங்கள் ஹஸ்பண்ட் ஃபோனையும் கொஞ்சம் கொடுங்க. என்ன சார் இது? காலையில இருந்தே போன கொடுன்றீங்க, வெளியிலே விட மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு பையனுக்கு ட்ரீட்மெண்ட் சார். டார்ச்சர் பண்றீங்களே சார். வந்து என்ன பிரச்சனைன்னு அப்புறம் சொல்லுவோம். எங்கள் வேலையை எங்களை செய்ய விடுங்க. உங்கள் ஃபோனை கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த ரூம் போவேன்.
எடுத்து கொடுப்பா. சார் உங்க போனை கொடுங்க. எதுக்கு? அதெல்லாம் மீட்டிங்ல சொல்லுவாங்க, உங்க போனை கொடுங்க சார். கொடுங்க சார். சீக்கிரம் கிளம்பி கார்டன் ஏரியாவுக்கு வாங்க. வரேன். கொடரோடு கோமதி வேண்டாம், வத்தலை குண்டு வனைஞ்சா பெட்டர்னு ஒன்ன கூட்டு வந்தா நான் சந்தனம் ஜவ்வாது ஸ்ப்ரேன்னு போட்டு கமகமன் மணக்குறேன். நீ என்னடா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்க? யாரு நானா? நீ தான் நேத்து நைட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த. 8 ஊருக்கும் கேக்குற மாதிரி. இந்த பார், நேத்து ராத்திரி என்ன நடந்ததுன்னு தெரியாம பேசாத. நான் வந்து சில போல இருக்கிற உன்னைய சொல போல தூக்கி முழுங்கலும் தான் நினைச்சேன். அதுக்குள்ள அந்த பம்பத்தலையனும் பரட்டத்தலையனும் 2 பக்கி பயல்களும் உன்னை கேப்ல கெடா வெட்ட பார்த்தாங்க. அவங்கள விரட்டி போனதுல டயர்டாகி சின்னதா ஒரு கொரட்டை விட்டேன். சில பேருக்கு நூன் ஷோ பிடிக்கும், சில பேருக்கு நைட் ஷோ பிடிக்கும். ஆனா இந்த குட்டி குஞ்சானுக்கு நூன் ஷோ, மேட்னி ஷோ, ஈவினிங் ஷோ, நைட் ஷோ, ஒரே நாள்ல 4 ஷோ பார்த்தவன் நானு. ஆனா இப்ப நீ பார்க்க போறது இந்த குட்டி குஞ்சானோட ஸ்பெஷல் ஷோ. ஷோ எல்லாம் வேற யார்கிட்ட காட்டு போ. வேற யார்ட்டியாதா? அங்க எவனோ தட்டுறான், முதல்ல அவனை பாக்குறேன், அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன். கரடி உந்த மாதிரி காட்டேஜுக்குள்ள கான்ஸ்டபிள் பூந்திருக்கு. என்ன வேணும்? ஃபோன் வேணும். ஃபோன் செல்போன் கடையில இருக்கும். உங்க ஃபோன் தான் வேணும். என் ஃபோன் விற்கிறது இல்ல, கொடுக்கறது இல்ல. தரீங்களா இல்ல நானே போய் எடுத்துக்குவா? இருங்க இருங்க, கதவு திறந்துட்டு தான் உள்ள பாஞ்சிடுறதா? யார் இருக்கா என்ன விசாரிக்கிறது இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க, போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வாங்க. கேப் இல்லாம சாத்தணும். ஷபா, இந்தாங்க. இது என்ன ஐபோனா? இல்ல, மை போன். இது உன் போனா? இல்ல, வோடஃபோன். போயிட்டு வாங்க, போங்க. நல்ல பொன்னம்பலத்தோட மினியேச்சர் மாதிரி ஆளு மண்டையும் பாரு. ஒரு காஃபினா தொலைச்சிடும் ராஸ்கல். சார், இவனுதான் பிராங்க்ங்கிற பேர்ல பப்ளிக்க டார்ச்சர் பண்றவனுங்க. உள்ள வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் சரியா போயிடும். டேய் டேய் எழுந்துடா. எந்தடா முதல்ல? திரிசாவா? விட்டனா 2. எந்தடா மேல? போன் எடுறா. நீ உன் போன் எடுறா. வாங்கிட்டான்டா. நான் என்ன சார் பண்ணேன்? பிச்சரோ ராஸ்கல். ஏன் எதுக்குன்னு சொன்னாதான் சார் போன் தருவீங்களோ? அது இல்ல சார், அவன் போன்ல பலானது. உண்மையை சொல்லிடுறான். இருக்குல்ல, இல்லடா போன் எடுறா. எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கு, அதெல்லாம் வச்சுக்காதீங்க. கண்டதையும் வச்சுக்கங்க. இந்த சார் போன் குர்ரா. உன் போனை எடு. நீங்களும் கொடுமா போனை. என்ன வேடிக்கை சார்? என்னத்துக்கு கேக்குறீங்க? பிச்சரோ ராஸ்கல். இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாரும் வெளியே அசம்பிள் ஆகணும். சரியா? வந்துருங்க வெளியே. ஓகே சார். அந்த கேமரா யாருது? கை வச்ச தொலைச்சிருவ ராஸ்கல். வாங்க சார் போலாம். போயிட்டான்டா. ரக்ஷன், ரக்ஷன், எழுந்துருடா, எழுந்துரு. நீ ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? ரக்ஷன், போலீஸ் எல்லாம் வந்தாங்க. ரெசார்ட்டை விட்டு வெளியே போவேனான்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம ஃபோன் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் 15 மினிட்ஸில் கார்டன் ஏரியா வர சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா.
எல்லார்கிட்ட இருந்தும் ஃபோனை கலெக்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க மேம். கலெக்ட் பண்ணியாச்சு. லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ் அங்கிள். ஓ, அடா யூஆர் அ கேர்ள் டு பி லவ்ட். எங்க உங்க வீட்டுக்கு? ஓ, இவர்தான் உங்க வீட்டுக்காரரா? ஹாய், ஐ எம் சிவராமன், ரிட்டையர்ட் கர்னல். கை கொடுக்காம இருந்தா பேட் ஹேபிட். சொன்னதுக்கு அப்புறமா கை கொடுத்தா இன்னும் பேட் ஹேபிட். சாரி, உங்கள் ப்ரைவசியை நான் எதாவது டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா? அட போங்க அங்கிள், ஜாலியாக இருக்கலாம். ரெசார்ட்க்கு வந்தா இங்கே ஏதோ ப்ராப்ளமா, வெளியில் போக கூட விட மாட்டாங்க. என்னாச்சுன்னே தெரியல. ஓ, யாரோ நேற்று நைட்டு கொலை பண்ணிட்டாங்களா? பாவம், ஏன் தான் மனுஷனே கொலை பண்ணுறானோ. ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என்ன அங்கிள் சொல்கிறீங்க? நம்ம ஒன்றும் பேனிக்காக வேணாம். போலீஸ் தான் வந்துட்டாங்கல்ல, இனி அவங்க பேனிக் ஆயிக்குவாங்க. சரி வரேன். ஏய், ஏன்டா கண்ணு சீரியஸாக இருக்க? பி ஜோவியல். கொலையை பார்த்த மாதிரி பயப்படுறேன். குரு, இங்கே எதிர்பாராமல் சில விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அண்ணன் பார்த்துக்கிறவாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆனால் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது. அண்ணே, இங்கே என்ன நடக்குது? நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலண்ணே. அந்த விளக்கணையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ கவனம். சார், மேடம் உங்களை கிளம்ப சொல்லிட்டாங்க. குரு, நான் வர்றேன். சரிண்ணே. தம்பி, நீங்கள் உள்ளே போங்க. மேடம், நல்ல எம்முக்கு பேனா வச்சிருக்கீங்க, ஒரு எழுதுற பேனா வச்சிருக்க கூடாது? பேனா ரொம்ப பழசா இருக்கு. ஆன்டிக்கா? ஓல்ட் இஸ் கோல்ட். ஈவன் ஐ எம் ஆன்டிக். எனக்கு ஆன்டிக் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ஸ்டைலிஷ். நைஸ். தேங்க்யூ. We'll meet soon. ஆமா, செத்தது யாரு? எனக்கு தெரியாது மேடம். டேய், நீ தானடா எங்க மேனேஜரு? தெரியாதுங்கிற? ஒன்னு போட்டன்னா என்னத்துக்கு மேனேஜரா வச்சிருக்கானுங்கன்னு தெரியல உன்ன வேலைக்கு. இங்க எத்தனை ரூம் இருக்கு? மேடம், இங்க மொத்தம் 12 கேஸ் தங்கியிருக்காங்க. அந்த பொண்ணு இவங்க யாரு கூடயுமே வரல மேடம். யாரு கூடயும் வரலனா கெஸ்ட் வந்தவங்க பொட்டியில வச்சு பேக் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்களா? ஆளப்பாரு நல்ல வாயில வருது. பார்க்கலையா? சரி சரி, கெஸ்ட் லிஸ்ட் எல்லாம் சொல்லு. நீங்க எழுதிக்கோங்க. இருக்கா? இருக்கு மேடம். சரி, உங்க ரெசார்ட்ல எத்தனை சிசிடிவி கேமரா இருக்கு? மெயின் கேட்ல ஒண்ணே இருக்கு மேடம். அப்புறம்? அவ்வளவுதான் மேடம். என்னது? மெயின் கேட்ல ஒரே ஒரு சிசிடிவி கேமரா, வேற எங்கேயும் இல்லையா? டேய், என்னங்கடா ரெசார்ட் நடத்துறீங்க? பிரைவசிக்காக ஓனர் தான் வைக்கல. பிரைவசிங்கிறது ரூம்ல இருக்கணும்டா. வர்ற கெஸ்டுக்கு யார் செக்யூரிட்டி கொடுக்கிறது? அப்புறம் வந்து எங்க கழுத்தா இருக்குது? அந்த ஒரு சிசிடிவி கேமராவது வேலை செய்தா? வேலை செய்யுமா? ஃபுட்டேஜ் கிடைக்குமா? கிடைக்கும். நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டோட்டல் ஃபுட்டேஜ் எனக்கு வேணும். ஓபன் பண்ணு. மேம், நேற்றுக்கு ஆஃப்டர்நூன் 2 o'clock மேலே தான் மேம் எல்லாரும் உள்ளே வந்தாங்க.
நான் தான் உங்களை ரிசீவ் பண்ணேன். Hi sir. Hi. Welcome to our resort. My Please pleasure. come. Yeah, thank you. என்னடா பங்களா எப்படி இருக்குது? பைத்தியக்காரா, அது பங்களாலடா, ரெசார்ட்டுடா. பங்களா மாதிரி இது ரெசார்ட். ஐயோ கடவுளே, இவனை வச்சுக்கிட்டு. ஹலோ ஹலோ, யார் நீங்க? எதுக்கு இப்படி கத்திட்டு வரீங்க? சுரேஷே, உன் கோட்டை குடுறா. கோட்டை குளுதுரா. பிரதர் ஒன்றும் இல்லை, பையன் கொஞ்சம் மூளை கோளாறு, மூளை குழச்சி சரியில்லை. அப்படியா? யாரோட பைத்தியக்காரன்ற? பார்த்தீங்களா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருக்கட்டும். டீசெண்டான ஆளுங்களா இருக்கிற இடம் பார்த்து நடந்துக்கோங்க ப்ளீஸ். ரொம்பலாம் டீசெண்டா இல்லையா? மூடிக்கிட்டு வாயேண்டா. பெட்டி தூக்கவே இந்த பாடுபடுறாளே, வீட்டில் எப்படி சட்டி பாத்திரம் தூக்கியிருப்பா? ஏய் சுந்தரி, மாமா கட்டிக்கடி. ஐ லவ் டி. இது ஒன்றை தவிர ஒன்றும் தெரியாது, மூடு. நீ தூக்கவே வேணாம், இழு. உள்ள வந்து எப்படி தூக்கணுங்கிறத நான் தூக்கி காமிக்கிறேன் உனக்கு, அதே மாதிரி நீ தூக்கு. ஆண்டி. டேய் கொசுவலை மண்டையா, என்ன கை அரிக்குதா? இத கசக்கிறதோட நுப்பாட்டிக்க. இதுக்கு மேல உன் கற்பனை எங்கேயாவது போச்சு, பிசிக்கிருவேன் பிசிக்கி. டேய் நீ ஏன்டா அறுக்க போற கோழி மாதிரி கத்துற? ஏப்பா, என் பேர்ல ரூம் போட்டிருக்கா பாரு. உங்க பேர் சொல்லுங்க சார். குஞ்சான், குட்டி குஞ்சான். ஏன்டா கொரோனா வந்த கொசு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க? இல்ல பேர் புதுசா இருக்கு, அதான் கேட்டேன். கோழி குஞ்சை எப்படி கூப்பிடுவாங்க? கோழி குஞ்சு கூப்பிடுவோம். அதே மாதிரி எங்க அப்பனுக்கு நான் குஞ்சு, அதான் குட்டி குஞ்சான்னு பேர் வச்சிருக்காங்க. என் பரம்பரை பேர்லாம் கேட்டேன்னா ஆடி போயிருவேன். அப்புறம் நாங்க வந்த வேலையை பார்க்கணும். சீக்கிரமா சாவியை கொடு. எங்களுக்கு கீ. 2 காரிடர்ல படுக்க வை, 2 கக்கூசில படுக்க வை. ஏன்டா வலிப்பு வந்த மாதிரி கணக்கிற? டேய் ஏதாவது கம்பி எடுத்து கையில விடுங்கடா. இவங்க பார்வையிலே பம்பரம் விடுறாங்க, பார்த்து சூதானமா நடந்துக்க. வா போலாம். ஐ லவ் டி. எனக்கு ஏன்டா லவ் யூ சொல்ற? நமக்குன்னு வந்து சேர்றானுங்க பாரு. உனக்கு என் மேல ஆசை, எனக்கு உன் மேல ஆசை. ஆனா அக்கம் பக்கத்துல யாராவது பாத்துருவாங்களோன்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம். இந்த இடத்துல ஒரு ஈ காக்கா கூட வராது. நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம். கால் மேல கால் போட்டு கூட பேசலாம். விளையாடி கால் மேல கால் போட்டதுக்கே கால் வருது. ஹாய் டார்லிங். பேபி எங்க இருக்கீங்க? நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணலான்னு கோயிலுக்கு நம்ம மேனேஜரோட வந்திருக்கேன். அப்படியா? சாரி பேபி, மறந்துட்டேன். அவன் உன் கூட வரக்கான். ஆமா பேபி. சார் வணக்கம் சார். யோ எப்படியா இருக்க? நல்லா இருக்கு சார். என்னது? நல்லா இருக்கு சார். சஞ்சனா பேபிக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்யா. அத நீ தான் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். நான் 2 நாள்ல ஊருக்கு வந்துருவேன்யா. மீடியா நேர்ல வந்து பேசிக்கலாம். நான் வர்ற விஷயம் பேபிக்கு தெரிய வேணாயா. சஞ்சுக்கு ஷாக் கொடுக்கணும். சரியா? சரி, பேபி கிட்ட போன் கொடு. இந்தா கொடுக்குறேன். சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் மேனேஜர் கிட்ட சொல்லிட்டேன். எல்லாத்தையும் அவர் பார்த்து பாப்பல. சரியா?
சரி ஓகே. நீயும் அவரை பத்திரமா பாத்துக்கணும். ஓகேங்க. உங்களை எப்படி பாத்துக்கிறனோ அதே மாதிரி அவரையும் பத்திரமா பாத்துக்கிறேங்க. சரி பேபி. ஹே, என்ன கப்பலே கவுந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க? ஊருக்குள்ள இருந்தா 4 பேர் பாப்பான்னு ஒதுக்குப்புறமா ஒதுங்கலான்னு பார்த்தேன். இப்ப பார்த்தா ஓம் புருஷன் நாளைக்கு ராத்திரியே வர்றேங்கிறான். இதுவும் நடக்காது போட்டிருக்கு. அதான் இன்னைக்கு ராத்திரி இருக்குல்ல, அப்புறம் என்ன? ஓ, அப்ப நடக்கிறத இப்பயே நடத்திடலாங்கிறியா? அப்ப இப்பவே ரெடி. கைய போட்டாலே காலிங் பெல் அடிச்சிடறாங்களே. என்ன முதல்ல கால் வந்துச்சு, இப்ப காலிங் பெல் வருது. எவன்னு பாத்துட்டு வந்துடுறேன். வாழ விட மாட்டேங்கிறாங்களே. சஞ்சனா ஆன்ட்டு சஞ்சனா யாரா கதவை டொக் டொக் தட்டுறது? சஞ்சனா இருக்கிறாளா சார்? சஞ்சனாவா? சஞ்சனா என்ன உன் கிளாஸ்மேட்டா இல்ல கிளாஸ்மேட்டா? பேரை சொல்லி கூட்டினா பிச்சு புடிய பிச்சு உன்னைய. அது இல்ல சார், மச்சானுக்கு இன்னைக்கு குவா குவா டே. எது? ஐ மீன் ஹாப்பி பர்த்டே. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அதனால நைட்டு கேம்ப் ஃபயர் போட்டு ஃபுல்லா பார்ட்டி பண்ணலாம். தாராளமா பண்ணு. அதான் 2 கட்டச்சியை வச்சிருக்கேல, கட்டைய போடுறதுக்கு கூட்டி போய் ஆடுங்க. அதுக்கு தான் ஆன்ட்டிய. அங்க என்னடா எட்டி பாக்குற? என்கிட்ட பேசுனா என்னைய பார்த்து பேசு. டான்ஸ் ஆடலாம் சார். ஐயோ போங்கடா, நான் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வர்றேன். என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்டா. ஏன்டா வருஷத்துக்கு ஒரு தடவையாவது அரப்பு ஷாம்பு போட்டு குளிங்கடா. போங்கடா, போடா, போ போ. எட்டி பாக்குறதே வேலையா போச்சு. யாரு அந்த பம்பத்தலையனும் பரட்டத்தலையனும்? என்னவா? ஃபயர் கேம்ப் வச்சிருக்காங்களாம். சரி வா போலாம். போவோம். முதல்ல போய் அங்க சூட்டை ஏத்துவோம், வந்துட்டு சூட்டை இறக்குவோம். குளிச்சுட்டு போலாமா? சார், என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே. அதான் கேம்ப் ஃபயர் போட்டு அப்படியே ஃபன் பண்ணலான்னு இருக்கோம். எல்லாரும் வராங்க, நீங்களும் வந்தா வரீங்களா சார்? இல்லை, நான் வரல, நீங்கள் போங்க. ஓகே சார், சரி போ. ஆழம் பார்த்து கால ஓடு, அடுத்தவன வாழ ஓடு. ஜாலியான லைஃப் இது, போனா போட்டுண்டா பிரியா ஓடு. மூச்சு காத்து நின்னு போட்டா தூக்கி போடும் உலகம் இது. நண்பனுக்கு பிறந்த நாள் கேக்க வெட்டி ஜாலி பண்ணு. ஐயோ என்னம்மா குளிருது, டோட்டலே பாடி ஓதுது. வாழ்க்கையெல்லாம் கொஞ்ச நாள் தாண்டா, அதுக்குள்ள போட்டு என்ன பொறாமையோ ஏண்டா. லைஃப் நினைச்சு பார்த்தா உதுடா காண்டா. பழுச தட்டி விட்டு வாழலாண்டா ட்ரெண்டா. சந்தோஷமா கொண்டாடுறான் பிறந்த நாள, நீ நெருங்கின்னு போற மச்சான் சாவுறனால. கூட இருந்து சுத்திக்கின்னு வராத கால, கொஞ்சம் ஏமாந்த நான் முதல்ல போல முழுங்குவால. ஐயோ என்னம்மா குளிருது, டோட்டலே பாடி ஓதுருது. ஐயோ என்னம்மா குளிருது, டோட்டலே பாடி ஓதுருது. என்ன ரக்ஷன், ஷாக் ஆகிட்டே இருக்க? டிஎஸ்பி மீட்டிங் தானே, நானும் வரேன், வா. ரக்ஷன், உன்னை நான் பாராட்டுறேன். உன் விஷயம் எனக்கு தெரியும்.
லவ் பண்ணிட்டு இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது பொண்ணை தனியாக விடாம கூப்பிட்டு வந்த பாரு. இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் சும்மாயா? எந்த இன்வெஸ்டிகேஷனில் நம்ம ஊரில் ரிசல்ட் வந்திருக்கு? இல்லைம்மா, கொலையை பற்றி தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டான். சொன்னால் கொலைகாரன் சும்மா விட மாட்டான். புரியுதா? கரெக்ட் தான் அங்கிள். இதெல்லாம் நமக்கு தேவையா? எல்லாம் போலீஸ் பார்த்துக்குவாங்க. வா, நம்ம வேலையை பார்ப்போம். யோ, இந்த போனை புடியா. குட் மார்னிங். இங்க இந்த ரெசார்ட்ல நேத்து நைட்டு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பொண்ணு மர்டர் செய்யப்பட்டிருக்கா. அந்த பொண்ணு இந்த ரெசார்ட்ல தங்கினதுக்கான எந்த ரெக்கார்டும் இங்க கிடையாது. ரெசார்ட்டை சுத்தி எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் ஃபுல்லா இருக்கு. உள்ளேயும் யாரும் வர முடியாது, வெளியிலயும் யாரும் போக முடியாது. ஆனா அந்த பொண்ணு உள்ள வந்ததுக்கான எந்த ரெக்கார்டும் எங்கேயுமே இல்ல பாருங்க. அப்போ உங்கள யாரோ ஒருத்தர் தான் அந்த பொண்ணை உள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க. மேடம், எங்களை எப்போ நீங்கள் வெளிய விடுவீங்க? பையனுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. உங்கள் கதையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. சொல்ல மாட்டியா? சார் அமைதியாருங்க. ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்குறேன். இது ஒரு கிரைம் சீன். Do you get it? The whole resort is under my control. என் அனுமதி இல்லாம இங்க யாரும் உள்ளேயும் வர முடியாது, வெளியிலயும் போக முடியாது. மேம், அது உங்க ஜாப். எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ற வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? போட்டேனா என்ன? எம்முக்கு ஏன் ஜாபு வான் ஜாபு? அவங்க நமக்காக தான் பேச வந்திருக்காங்க. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. மேடம், ஆக்சுவலி இங்கே என்ன நடந்ததுன்னா, இதோ பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னன்னா, இதுல ஒரு குட் நியூஸ் இருக்குது. உங்கள யாருக்காவது ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை நீங்க அப்ரூவரா மாறி சொன்னீங்கன்னா உங்களுக்கு சில டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். புரியுதா? பேசலாமா? இன்னைக்கு என்னமோ நீ ரொம்ப அழகா இருக்க. அந்த எல்லோ பால். டேய் குழந்தை, இன்னைக்கு பிஸ்கட் குடுறா. அண்ணி பிஸ்கட். நோ தேங்க்ஸ். என்னடா தூங்கிட்டியா? சூப்பர்மா. அந்த ஒயிட் கிளுகிழுப்பு. சூப்பர் செல்லம். ரைட்டு, நல்லா நடத்துறா. அங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? அவன் வேட்டி கலந்து போய் நிக்கிறான், நீங்க பால் கலந்துட்டு இருக்கீங்க. என்னடாவா எங்க கூட வந்தவங்க? ஏய் இங்க வாப்பா. என்னடா முடிச்சிட்டியா? என்ன அனுப்பிச்சிட்டாங்க. எஸ்பிட்ட பேசி முதல்ல பணத்தை எடுக்க பாரு. நிலைமை புரியாம எப்ப பார்த்தாலும் நீ பந்தை உருட்டிக்கிட்டே இருக்க. உருட்டின பந்தே உருட்டிட்டு இருக்க. எஸ்பிட்ட பேசுனேன். டேய், எஸ்பிட்ட பேசிட்டேன்டா. டிஎஸ்பியை சரி பண்ணியாச்சு. நம்மகிட்ட இருக்கான்ல 10 பேரு, அவனை அனுப்புவோம்ல. ஏன் அவங்க போனா? அண்ணனுக்கா நீ போக மாட்டியா? ஏய், அப்பதானே நான் நிம்மதியா இருக்க முடியும். எனக்கு தெரியும்டா. அண்ணே பேசுனேன் எஸ்பிட்ட. குழந்தை அந்த போனை கொடுறா. யோ எஸ்பி. சொல்லுங்க சார். அந்த டிஎஸ்பிட்ட பேசுனியா? சார் அதை நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க ரிலாக்ஸா இருங்க. சீக்கிரம் முடிச்சு விடியா? ஓகே சார். எனக்கு என்ன இந்த மர்டர் தாண்டி இந்த கேஸில் வேறு எதுவும் இருக்குன்னு தோணுதுண்ணே. அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா இந்த கேஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? தோணுதுண்ணே. கரெக்ட் தான் சார். டிஎஸ்பி மேடம் இத்தனை வருஷத்தில் எந்த கேஸ்லையும் இவ்வளோ இன்வால்வ் ஆகி பார்த்ததில்ல சார். நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை யோசிச்சாதான். சார் மேடம் கூப்பிட்டாங்க. என்னம்மா, கொலகாரனை கண்டுபிடிப்பியா எப்படி? சார், கொலை நடந்தது நேத்து நைட்டு. 24 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து கேஸ் முடிஞ்சதானா எப்படி சார்? ஏமா, நாளைக்கு எம்எல்ஏ மீட்டிங் இருக்கு, மினிஸ்டர் ஹையர் ஆபீசர்லாம் வராங்க. சார், அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும், கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிச்சிடலாம். எப்படி சொல்ற? என்னோட இன்ட்யூஷன் படி கொலைகாரன் இன்னும் ரெசார்ட்டுக்குள்ள தான் இருக்கான்.
கண்டிப்பா பிடிச்சிடலாம் சார். டோன்ட் வரி. சரிம்மா, ஒண்ணு கொலகாரனை பிடிங்க, இல்லைன்னா வேற யாராச்சும் வச்சு கேஸை முடிக்க பாருங்க. கண்டிப்பா சார். கேஸை முடிக்கணும். மேம், நாயா அந்த பொண்ணோட ஃபைல்ஸ் எல்லாம் எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பிச்சு செக் பண்ண சொன்னேனே, பண்ணியா? ஆல்ரெடி எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பிச்சாச்சு மேம். செக் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவும் தெரில? இல்லை மேம். இந்த மிஸ்ஸிங் ஃபைல்ஸ் மட்டும் பத்தாது. ஓகே. வாண்டட் லிஸ்ட்லையும் செக் பண்ண சொல்லு. ஷூர் மேம். போ. ஏன் ஒரு மாதிரி இருக்க? சொல்லு, என்ன? ஒன்றும் இல்லை. என்கிட்ட சொல்ல மாட்டியா? இல்லை, அந்த மர்டர் ஹே, போலீஸ் தான் மீட்டிங்ல சொன்னாங்கல்ல, கொலையை பார்த்தவங்க மறைமுகமாகவும் சொல்லலான்னு. தைரியம் இருக்கவே சொல்ல தான் போறான். அப்படி இல்லைனாலும் போலீஸ்காரங்க கண்டுபிடிக்க தான் போறாங்க. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? ஏ, என்னாச்சுடி? மயிராச்சு. நம்ம பாட்டுக்கு ஜாலியா பிராங்க் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தோம். ரெசார்ட்டுக்கு போல டிஃப்ரெண்டா இருக்கும் கூட்டிட்டு வந்துட்டு இப்படி கொலை கேஸ்ல மாட்டி விட்டுட்டீங்களே. ஏய் சுரேஷ், நம்ம கொலை பண்ண மாதிரி பேசுறா. ஏ, அந்த டைம்ல நம்ம தானே இங்க சுத்திட்டு இருந்தோம். ஏ, அதான் நம்ம உடனே கிளம்பி வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன உனக்கு? இது மட்டும் அந்த பொம்பளை நாளுக்கு தெரிஞ்சது நம்ம காலி. தம்பி, எனக்கு ஒரு சின்ன டவுட். அப்பப்போ நீங்கள் தாடியை சொருகிறீங்க, சிகரெட்டை பிடிச்சி ஊதிக்கிட்டே இருக்கீங்க நேர காலமே இல்லாமல். அப்புறம் ஏதோ அந்த மேடத்தை பார்த்து சொல்ல வர்றீங்க, பக்கத்தில் பெரியவர் அப்படின்னு கணச்சோடனே லிப்பை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று புகைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் அதை புகையாக வெளியே தள்ளுறீங்க. உள்ளுக்குள்ள புகையிறத வெளியே கக்கிட்டீங்கன்னா ஃப்ரீ ஆயிடுவீங்கல்ல. என்னங்கிறத சொல்லுங்க பார்ப்போம். யாருமில்ல சார், நான் ஒரு விஷயத்தை பார்த்து தொலைச்சிட்டேன் சார். இவ்வளோ குழப்பம் நடக்குதுல்ல சார்? ஆமா, அந்த மர்டர் நடந்திருக்குல்ல சார், அது யார் பண்ண தெரியுமா? யாரு? அந்த பெருசா அந்த கிழமை சார். அவன் சாதாரணமான ஆளே கிடையாது சார். மோசமான ஆளு சார். சார், அவன் சிரிச்சா கண்ணத்துல குழி விடுதுல சார். சாதாரண குழியில சார், எல்லாத்தையும் கொண்டு போத்திக்கிற சபா குழி சார். சார் முடியல சார் எனக்கு. நேற்று என்ன ஆச்சுன்னா, நைட்டு தம் அடிக்கலாம் வெளியே வந்தேன் சார். சரி, இந்த பக்கம் வரும்போது அங்க ஒரு அந்த மரம் தெரியுது, அங்கதான் அந்த சத்தம் கேட்டுச்சு சார். என்னன்னு பார்க்கல, பக்கத்துல ஒரு பொண்ணு போட்டு தள்ளிட்டான் சார். கொலையே பண்ணிட்டானா? எனக்கு ஒன்றும் புரியல. கை காலெல்லாம் உதன ஆரம்பிச்சிருச்சு. நான் தப்பு ஓடி போய் ரூம்ல கதவை சதிர படுத்துட்டேன். எனக்கு இது என் பொண்டாட்டிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவ பயந்து போய் அது யார்கிட்ட சொல்லி, அவங்க 4 பேர்கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் நாலு மொத்தம் நம்ம எல்லாத்தையும் இங்க வச்சு முடிச்சிடலாம் சார். கரெக்ட் சார், அவன் மோசமான சார். அவன் மட்டும் இங்க இருந்தா நம்ம எல்லாம் செத்துருவோம் சார். சார், கடவுள் மாதிரி வந்தீங்க சார். நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். ஃப்ரீ ஆயிடுச்சு. மைண்ட் ஃப்ரீ ஆயிடுச்சு சார். ஆனா இது சூப்பர் கதை தம்பி. இந்த கதையை மட்டும் சீரியல் பண்ணோன்னு வச்சுக்க, ஒரு 350 எபிசோடு எடுக்கலாம். ஒருவேளை பிரைம் டைம் கிடைச்சதுன்னு வச்சுக்க, 3.5 வருஷமே ஓட்டலாம். ஆனா இந்த கதைக்கு அந்த கேரக்டருக்கு 3 கால் செட் ஆகுமான்னு தான் யோசிக்கிறேன். இந்த காம்பவுண்டுக்குள்ள ஒரு கேரக்டரை நான் பார்த்துருக்கேன். அந்த கேரக்டர் யாருங்கிறது மட்டும்தான். இந்த போரானே ஒருத்தன்
அவன் பார்க்கறதுக்கு தான் சாது மாதிரி இருப்பான், ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா சேது மாதிரி இருப்பான். இந்த தாத்தாவுக்கே டாட்டா காட்டுறவன் இந்த கேரக்டருக்கு கரெக்டான ஆள் இவன் தான். 100% இவனையே வச்சு பண்ணிடுவோமா? ஏய் 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 ஏய், என்ன ஓடலாம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க? சொன்ன பாரு ஐயா புத்தி செருப்பால என்ன குடும்பத்துல எடுத்து பேசிக்கிட்டு இருக்காவே? இவங்கிட்ட கதை எடுத்து ரொம்ப தப்பா போச்சே. ஒருவேளை அவங்க நம்மள பாத்துருப்பாங்களோ? நீ ஒருத்தி போதும் காட்டி கொடுக்க. நீ எப்ப இருக்கிற மாதிரி கேஷுவலா இரு, பாத்துக்கலாம். போறேன். புள்ளை பக்க சொன்ன தொல்லை பார்த்திருக்க. நீதான்டா பேசணும். பேர் என்ன? பேர் சுரேஷ் மேடம். ஊர் சென்னை மேடம். யார் மேலேயே டவுட் இருக்கா? இருக்கு மேடம். என் கூட ஒருத்தர் சுத்துவான் பாருங்க, ஒரு அறவைக்காடு, அவன் மேலே தான் மேடம் கொஞ்சம் டவுட் இருக்கு மேடம். அன்னைக்கு எல்லாருமே ரூமில் போய் படுத்துட்டேன் மேடம். எனக்கு வேற எதுவும் தெரியாது மேடம். மேடம் இவங்க வந்து அன்னைக்கு நைட்டு வீடியோ எடுத்து பிராங்க் பண்ணது மேடத்துக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க மேடம். போட்டேனா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க யூடியூப்ல பிராங்க் வீடியோ நினைச்சிட்டு இருக்கீங்களா? இட்ஸ் a real crime murder scene. Damn it. உண்மையா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நேற்று நைட்டு நாங்கள் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு கிடைச்சு மேடம், கன் சவுண்டு. அப்போ யாரும் 2 பேர் சரட்டன்னு போனாங்க மேடம். அதோட நாங்கள் பயந்துட்டு உள்ள போயிட்டோம். வேற எதுவும் தெரியாது. இவனுங்க கேமராவை முதல்ல எடுத்துட்டு வாங்க. ஓகே மேடம். இப்போ எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயில்ல போட்டதுக்கு அப்புறம் அங்க போயிட்டு ஊரு காட்டு. இந்தாங்க மேடம். கேமரா ரோலிங் ஆக்ஷன். நல்லா திங்கிறீங்கல்ல, பேய் மாதிரி வர தெரியாது. பேய் மாதிரி வாங்கடி, ஆடியன்ஸ் நம்புவான். காசு வேணா காசு காசு கேக்குறீங்கல்ல, பேய் மாதிரி ரெடி. கேமரா ரோலிங் ஆக்ஷன். வா வா வா. பட கேமராவை தூக்கிட்டு வந்துட்டானுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்தால கூட்டு வா. உங்க பேர்? கோட்டேரி சிவா. ஊரு? சென்னை. உங்க பேர் என்ன? எங்க இருந்து வரீங்க? நேத்து நைட் என்ன நடந்தது? உங்க பேர் என்ன? அஸ்வினி. எங்க இருந்து வரீங்க? பெங்களூர். நேத்து நைட் என்ன பாத்தீங்க? தெரியாது. உங்க பேர் என்ன? குட்டி குஞ்சான். நீங்க எந்த ஊர்? பாலக்காடு. நேத்து நைட்டு என்ன நடந்தது? மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். என்ன நடந்ததுன்னு தெரியாது. யார் மேலேயாவது டவுட் இருக்கா? எனக்கு என்னமோ அந்த 4 பேர் மேல தாங்க ரொம்ப சந்தேகமா இருக்கு. கம்பு மேல ஏறி நடக்கிறவங்கலாம் காட்டேஜுக்குள்ள விட்டு ராத்திரில கதவை தட்டி கம்பு கூட்டுக்குள்ள நுழையிறாங்க. உங்க பேர் என்ன? சஞ்சனா. எந்த ஊர் நீங்க? பாலக்காடு. நேத்து நைட் என்ன நடந்தது? அன்னைக்கு இதுக்கு முன்னாடி நீ எத்தனையோ ஃபயரை பார்த்திருப்ப. ஆனா இன்னைக்கு தான் நீ பார்க்க போற இந்த குட்டி குஞ்சானோட ஃபயர் என்னங்கிறத. அப்படியே அள்ளி கட்டி முடிச்ச லெவல். உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? எனக்கு அந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க மேலதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. உன் பேரு? கணேசன். எங்க இருந்து வரீங்க? பொள்ளாச்சி. நேத்து நைட் என்ன நடந்தது? அன்னைக்கு எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால அர்ஜென்ட்டா போயிட்டு இருந்தேன். உங்க பேர் என்ன? பூங்குடி. எங்க இருந்து வரீங்க? கோயம்புத்தூர். நேத்து நைட் என்ன பாத்தீங்க? நீங்க பார்த்தது சொல்ல முடியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க மேடம். அன்னைக்கு Façon
ஐயோ இவரு வேற இன்னும் இந்த தூக்கத்துல இருந்து நடக்கிற பழக்கத்தை விடலையா? கடவுளே கடவுளே. உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? எனக்கு இங்கே இந்த மேனேஜர் மேலே தான் எனக்கு ஒரு மாதிரி குறுன்னு டவுட்டாக இருக்குது. உங்கள் பேர் என்ன? அக்ஷய். எங்கேருந்து வரீங்க? காஞ்சிபுரம். யார் மேலேயாவது டவுட் இருக்கா? இருக்கு. இங்கே ஒரு ஹனிமூன் கப்பலாக ஒருத்தன் வந்திருக்கான். அவன் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன பார்த்த சொல்லு. கொடைக்கானலுக்கு வந்தேன், சுற்றி பார்த்தேன். இப்போ என் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஃபைல்ஸ் என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வா. ஓகே மேம். போ. நீயும் தான் போயா. பேப்பர் ஏதாவது இருக்கா? அந்த டிரால இருக்கான்னு தேடி பாரு. டிரால இல்ல. ஹலோ மிஸ்டர், நீ தானே? என்ன நான் தானே? குப்பையை போட்டது நீ தானே? நீ குப்பையை போட்டது நான் தான் பார்த்தேனே. அறிவில்லை சார்? நான் பயங்கர ஹலோ 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 1000 பிரச்சனை வந்துட்டு போ. குப்பையை குப்பை தட்டில் தான் போடணும். கோர்ட்டு போட தெரியுது, குப்பையை போட தெரியல. இந்த புடி போங்க. லூசா இருக்கா? ரட்சன், வாங்க. சும்மா sit down. ரக்ஷன், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இந்த கொலையை பண்ணது நான் தான். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, உன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை. சிகரெட் ப்ளீஸ். உன் வயசு என்ன? 33. ஏன் இப்படி கையெல்லாம் நடுங்குது? குளிர்.
இல்லை அந்த கொலையை பண்ணும் போது என்ன ஒருத்தன் பார்த்துட்டான். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. சாயந்தரத்துக்குள்ளே அவனை கொண்டுடுவேன். அப்புறம் ஜாலியாக வீட்டுக்கு போகலாம். ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு நம்ம டீ சாப்பிடலாமா? இவங்க வேற கேஸுன்னு உயிரை வாங்குறாங்க. ஐயோ மேடம், என்னையா டீ சாப்பிடலாமா? ஹனிமூனுக்கு வந்திருக்கோம் தான் பேர். ஒரே டென்ஷன். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, எல்லாம் உள்ளே போங்க. மைண்டே ஒரு மாதிரி கொலாப்ஸ்டாக இருந்தது. ஆனால் இப்போ வந்தா எல்லா உண்மைகளையும் இவளுக்காக தானே சொன்னேன். சாரி இப்போ வேற நேரம் கட்டணும் விளையாடிட்டு. யோ, எரும மாடியா? நான் ஸ்லீப்பிங் டேப்லெட் சாப்பிட்றது பழக்கம். அந்த டைம் ஸ்லீப்பிங் டோஸ் போட்டேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. பேர் குரு. எந்த ஊர் நீங்கள்? இதே ஊர் தான். யார் மேலேயாவது டவுட் இருக்கா? எனக்கு அப்படி யார் மேலேயும் இல்லை. உங்கள் பேர்? ரக்ஷன். எதுக்காக இங்கே வந்தீங்க? ஹனிமூன் சார். உங்கள் ஒய்ஃப் பேர்? ஸ்ருதி. எதுக்காக இங்கே வந்தீங்க? ஹனிமூன் சார். யோ, கேட்டதையே திரும்பி திரும்பி கேட்டுக்கிட்டு ஏதா புதுசா கேளியா? மேடம், if you don't mind, can I have a smoke? ஐ டூ இப்படி கேள்வி கேட்டா டென்ஷன் தான் ஆகுது. அடிக்கடி ஸ்மோக் பண்ணுவீங்களோ? இல்லை, அது தோணும் போது. மேடம், ஆக்சுவலி ஐ வாண்டட். ஆஃபீஸர், இது இந்த பயலுக்கு ரூம் அண்டை பார்த்தேன். அதான் சேஃபாக இருக்கட்டும்னு உங்ககிட்ட கொடுத்துட்டேன். கலெக்ட் தி எவிடன்ஸ். என்னப்பா உன் ஒய்ஃப் எங்க? ரூமில். ஓ, அது பத்திரமா பார்த்து எவிடன்ஸ் நோட் பண்ணிக்கோ. சார், எனக்கு இந்த யூடியூபர் பசங்க மேலே தான் சார் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இறந்த பொண்ணு வேற சின்ன ஏஜ் பொண்ணு சார். அவங்க ஏன் சார் இதை பண்ணிடக்கூடாது? சிசிடிவி ஃபுட்டை செக் பண்ணியிருக்கோம். அவங்க 4 பேர் தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இதை பண்ணுற அளவுக்கு ஒர்த்தாக தெரியல. ரெசார்ட் மேனேஜர் ஏன் சார் இதை பண்ணியிருக்கக்கூடாது? ஏன்னா அவர் இங்கே தான் இருக்கார். சிசிடிவி கேமராஸ்லாம் எங்கே இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த ரெசார்ட்டை பற்றியும் நல்லா தெரியும்.
தப்பு பண்ணால் எப்படி தப்பிக்கணும்னு இருக்காது. ஏன்னா கொலையை அவனே பண்ணிட்டு பணத்தை இங்கேயே போட்டு இங்கே இருந்தால் மாட்டி போகணும் நல்லா தெரியும். அவன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை சார். ரக்ஷன் ஏன்னா வந்ததுலேருந்து அவர் பதட்டமாகவே தான் இருக்கார். அவரோட ஆக்டிவிட்டீஸும் சரியில்லை. அவரும் இதை பண்ணியிருக்கக்கூடாது. இல்லை சார், வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த பெரியவரை பார்த்தா தான் பதட்டமாகிறாரு. ஒருவேளை அந்த பெரியவரே பண்ணியிருந்தாருன்னா? சார் அவரே நடக்க முடியாமல் இருக்காரு. அவர் போய் எப்படி? ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷம் மேடம் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு என்ன தோணுது? மேடம் இந்த கேஸ் சால்வ் பண்ணிடுவான்னு நினைக்கிறீங்களா? சார் நீங்கள் வேணா பாருங்க, இன்னைக்குள்ள இந்த கேஸ் முடியுதா இல்லையான்னு. நாம ஒன்று நினச்சோம், பாத்தியா இங்கே வேற ஒன்று நடக்குது. இப்போதைக்கு இதை பற்றி எதுவும் பேச வேணாம். ஏன் விஷயம் தானா வெளில வரும், நீயே பாரு. அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் பணத்தை இப்போ எடுக்கிறது ரிஸ்க் தான். அப்படியே நீ எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சாலும் தொக்க மாட்டுவேன். நான் மாட்டினாலும் பரவாயில்ல, என் பணம் எனக்கு கரெக்டான டைமில் வந்து சேரணும், புரியுதா? எனக்காக ஒன்று பண்ணுறியா? என்ன? அந்த டிஎஸ்பியை போட்டுரு. உனக்கு ரொம்ப லேட்டாக போச்சுல்ல. அந்த டிஎஸ்பி பற்றி உனக்கு தெரியாது. அவன் பயங்கர பிரில்லியண்டானவன். அக்ஷய், நீ மாட்டினா நானும் தான் மாட்டுவேன். அடிக்கடி இப்படி கூட்டிகிட்டு வந்து பேசுறது முதல்ல நிப்பாட்டு. சரி. Come in. என்ன ரக்ஷன், என்ன விஷயம்? என்ன விஷயமா? என்ன சார் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி என்ன விஷயம்னு கேட்குறீங்க? எனக்கு தெரியும் சார், எனக்கு எல்லாமே தெரியும் சார். நான் பார்த்தேன் சார், நான் எல்லாத்தையும் பார்த்தேன். அதை நான் பார்த்தது என்னால் சொல்ல முடியல, மெல்ல முடியல, முழுங்க முடியல, தூங்க முடியல. ஐயோ சாமி, எனக்கு காண்டா இருக்கு சார். சொன்னா யாராவது
சார் சிரிக்காதீங்க சார். சார் சிரிக்காதீங்க சார். சார் நீங்க சிரிக்கிறத பார்த்து பயமா இருக்கு சார். சார் என்னால் தூங்க முடியல சார். கண்ணாடியில் பார்த்தா நீங்க தெரியுங்க. கக்கூஸ்க்கு போன கூட நீங்க தான் சார் தெரியுங்க. கண்ணை பாருங்க சார். கண்ணை பாருங்க. தூக்கம் இல்லை சார். கண்ணெல்லாம் உள்ள போயிடுச்சு சார். பயமா இருக்கு சார். ஏதோ வயசானவர் தாங்கி தாங்கி நடக்கிறதுக்கு வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிறது பார்த்தா அதுக்குள்ள துப்பாக்கி வச்சு அந்த பொண்ணு பாவம் சார். வயசு பொண்ணு அதை போய் எப்படி சார் உங்களுக்கு மனசு வந்துச்சு? பெரிய மனுஷன் தானே சார் நீங்க. பெரிய மனுஷன். இந்த பெரிய மனுஷனை 40 வருஷமா காப்பாற்றினது யார் தெரியுமா? மதி. மதி யார் தெரியுமா? எப்படிலாம் என்னை காப்பாற்றினாங்க தெரியுமா? மிலிட்ரி வேலை, துப்பாக்கி, தோட்டா, ரத்தம்னு இருந்த சிவராமனோட வாழ்க்கையை மாற்றினது மதி. அது என்னவோ தெரியல, பீரங்கையும் அணுகுண்டையும் பார்த்து மிரளாத அவர் கண்ணை மதியை பார்த்து மயங்குச்சு. கர்னல் சிவராமன் காதலனா மாறினார். கண்மூடித்தனமான காதல். கொஞ்ச நாள்லே கல்யாணம்னு எல்லா சந்தோஷத்தையும் சீக்கிரம் கொடுத்த கடவுள் கடைசி வர அவங்களுக்கு குழந்தைய மட்டும் கொடுக்கல. அதனால என்னவோ தெரியல, அவங்களுக்குள்ள காதல் குறைஞ்சதே இல்லை. இருந்தாலும் மதியோட சந்தோஷத்துக்காக எல்லா வருஷமும் ஆதரவற்ற குழந்தைகளை அரவணைச்சு அதுல சந்தோஷத்தை தேடினாங்க. மதியும் கர்னல் சிவராமனும். ஆண்டவன் நம்மளுக்கு குழந்தைங்களை கொடுக்கல. கொடுத்திருந்தா 1-2 முடிஞ்சிருக்கும். இப்ப பாருங்க, நமக்கு 100 குழந்தைங்க இருக்காங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. என்னாச்சு? ஏன் அமைதியா இருக்கீங்க? இல்லை இல்லை, எனக்கு நீ குழந்தை, உனக்கு நான் குழந்தை. உனக்கு என்ன சந்தோஷமோ அதான் எனக்கும். இப்படி சந்தோஷமா தானே இருக்க? ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. ஐ லவ் யூ. 50 வருஷத்துக்கு அப்புறமா லவ் யூ சொல்றேன். நானும் அவளும் அழகிய காதல தினமும் புதிதாய் பிறந்தோம், உலகை மறந்தோம். இதயம் முழுக்க அழகிய அன்பின தினமும் இணைந்தே நனைந்தோம், மனம் போல் வாழ்ந்தோம். தனியொரு உலகினை இருவரும் நடந்தே கடந்தோம், ஒருவர் ஒருவரை குழந்தையாய் நினைத்தே ரசித்தோம். அது போல வாழத்தானே வாய்க்குமோ இனி ஒரு பிறவிதான் வரமா தவமா காதல் இங்கே. நானும் அவளும் அழகிய காதல தினமும் புதிதாய் பிறந்தோம், உலகை மறந்தோம். ஓர் புன்னகை தருவாள், நான் புவி மறப்பேன். ஓர் நொடி அவள் பிரிந்தாள், நான் உயிர் துறப்பேன். அவள் மடிதானே தலை சாய்த்தாள், ஆயுள் நீளும் இங்கே. அவள் இந்த அருகினில் இருந்தால் உலகம் அழகிங்கே. நரை பூக்கும் கவிதை திரை கேட்பதில்லை, இங்கே மலரும் நினைவில் மலரும் காதல். நானும் அவளும் அழகிய காதலால் தினமும் புதிதாய் பிறந்தோம், உலகை மறந்தோம்.
வா உட்காருடா. ரொம்ப நாள் ஆச்சு வீட்டு பக்கம் வந்து. வாங்கண்ணே. சும்மா ஒரு சின்ன வேலைப்பா. தம்பி யாரு? அட நம்ம தெரிஞ்ச கிளர்க்கோட பையன். அப்பா அம்மா ஆக்சிடெண்ட்ல இறந்துட்டா. நல்லா படிச்சிருக்கா, அதான் அவனை உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்திருக்கேன். சரி, நான் என்ன செய்யணும்? ஜாப் கேட்டுட்டு இருந்தான். சரி, அதான் உங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தா கொஞ்சம் டிசிப்ளினாக இருப்பானே. அதுக்கு என்ன, நீ சொன்னா நான் வேணாம் நான் சொல்ல போகிறேன். உன் பேர் என்ன? கார்த்திக். இங்கே ஸ்டே பண்ணிக்க. நானே உனக்கு நல்ல ஜாபாக பார்த்து சொல்கிறேன். சரிப்பா, அப்போ நான் கிளம்புறேன். இருடா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க. ஹாட்டா கோல்டா? ஹாட்டு தான், ஹாட்டு தான். அம்மா 2 டீ எடுத்து. சரிங்க. மதிமா ஒரு டீ எடுத்து வா. ஏங்க, ஒரு நாளைக்கு எத்தனை டீ தான் குடிப்பீங்க? டீயோட அருமை தெரியுமா உனக்கு? ஆமா, நான் சொல்லி எங்க கேட்க போறீங்க? மதி 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 என்னமாச்சு மதி? சரிடா. காலைல விழா ஐயா, காலைல. எந்த இது இருப்பா. யார் இது? ஐயா, இது வந்து லவ்வரா கேர்ள் ஃப்ரெண்டா? ஐயா, தலையை சொரியறப்பவே தெரியுதே. உன் பேர் என்னம்மா? திவ்யா. ஏ, அந்த பொண்ணு பேசாதா? உன் பேர் சொல்லுமா. திவ்யா, மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன், நேட்டிவ் சென்னை. அடேங்கப்பா, ஃபுல் டீட்டெயிலாகவே சொல்லிட்டாளே. கார்த்தி, குட் செலெக்ஷன். தேங்க்ஸ் ஐயா. 2 பேரும் சீரியஸ் தானே? ஆமாம் ஐயா, இவங்க வீட்டில் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு. டோன்ட் வரி, நெக்ஸ்ட் மந்த் நான் உங்கள் வீட்டில் வந்து பேசுகிறேன். ஐயா, அம்மா எங்கேயா இருக்காங்க? உள்ள இருக்காங்க, போய் பாரு. வா. ஓகே. ஹலோ அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. யாருமா நீ? எந்திரி எந்திரி எந்திரிம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணாதான் நான் எந்திரிப்பேன். சரி சரி, நல்லா இரு, நல்லா இருமா. உங்களை பத்தி இவன் நிறைய சொல்லியிருக்கான். அப்படியா? சரி, நீ இப்ப இங்க வந்தது உங்க வீட்டுக்கு தெரியுமா? ஃப்ரெண்டு மேரேஜுக்கு போறேன்னு வீட்டுல போய் சொல்லிட்டு உங்களை பார்க்க வந்துட்டேன். உண்மையை சொல்லு, எங்களை பார்க்கவா வந்த? ஆமா, நீங்க அந்த மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பீங்களாமே, அவன் சொல்லியிருக்கான். அதை பத்தி எனக்கு சொல்லி கொடுங்களேன். மீன் குழம்பா? டேய், அப்படியே அந்த துணியெல்லாம் காய போட்டு வந்துருடா. என்னடா? நீங்க போங்கம்மா, வரேன். டேய், துணியை காய போட்டு மறந்துடாத. ஏய், அம்மா பாத்துருவாங்க, நீ பாட்டுக்கு வர. இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா இப்படியே இருக்க போற? லைஃப்ல செட்டில் ஆகணும்னு ஐடியாவே இல்லையா? ஐயா தான் நம்ம ஜாபை பத்தி பேசுறேன்னு இருக்காருல்ல, அது மட்டும் இல்ல, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசணும்னு இருக்காரு. அப்புறம் என்ன உனக்கு? நான் உன் கூட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன் கார்த்தி. அதுக்கு என்ன இப்போ? நான் ஒரு ஐடியாவா சொல்றேன். என்ன? அந்த அம்மா ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தேன், எப்படியும் 100 பவுன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், நீ நினைக்கிறது தப்பு, அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் நம்ம நல்லதுக்காக தான் சொல்றேன் கார்த்தி. நான் உன் கூட இருக்கணும், அவ்வளவுதான். இந்த பார், இந்த உலகத்துல தேவைக்காக எடுக்கிறது தப்புன்னா தேவைக்கு அதிகமா இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுக்கிறது தப்பே இல்லை. புரிஞ்சுக்கோ கார்த்தி, ஐ லவ் யூடா. நீ சொல்றது கரெக்டு தான். வாழ்ந்து முடிஞ்சவங்களை பத்தி யோசிக்கிறத விட வாழ போற நம்மளை பத்தி யோசிக்கலாம். இதுதான் என் கார்த்தி. லவ் யூ டா செல்லம். ஏய், அம்மா வந்துடும், போ போ.
அதே கிளம்பிட்டீங்களா? டைமுக்கு டேப்லெட்லாம் சாப்பிடுங்க, உடம்பு பார்த்துக்க. நைட்டுக்குள்ள வந்துடுவீங்கல்ல? வேலையை முடிச்சுட்டு வர வேண்டியது தானே. டே கார்த்தி. ஐயா வண்டி ரெடியா இருக்கியா? டேய் அம்மாவை பார்த்துக்க. வரண்டா கண்ணு. ஐ லவ் யூ. டேக் கேர், டேக் கேர். அம்மா டேப்லெட் போட்டுங்கம்மா. என்னங்க, நீங்க நைட்டு வந்துடுவேன்னு சொன்னீங்க, இன்னும் ஆளை காணோம். இல்லைம்மா, மீட்டிங் முடியல. முடிச்ச உடனே காலையில் வந்துடுறேன். என்ன அமைதியாயிட்டா, கோவமா? ஒன்றும் இல்லைங்க, அது என்னமோ எனக்கு உங்களை பார்க்கணும் போல தோணுதுங்க. சரி, அப்போ நான் இப்போவே கிளம்பிடுவா? ஐயோ வேணாம், நாளைக்கு மீட்டிங் இருக்குல்ல, முடிச்சிட்டு காலையிலேயே சேஃபாக வந்துடுங்க. இல்லை, நான் கிளம்பிடுறேன். ஓ, கீழே பாரு. கார்த்தி எல்லாத்தையும் எடுத்துட்டியாடா? சத்தம் போடாம வா, சீக்கிரம் சீக்கிரம். ஏய், ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்கலையே இன்னும்? என்ன பண்றீங்கடா? வீட்டுல கொஞ்சம் அம்மா, என்ன ஆசைப்பட்டு தெரியாம பண்ணிட்டோமா? அம்மா, ஐயாட்ட சொல்லிடாதீங்கம்மா. அம்மா அம்மா மன்னிச்சிருங்கம்மா. அம்மா அம்மா ஐயாட்ட சொல்லிடாதீங்கம்மா. அம்மா, அவசரப்பட்டு தெரியாம பண்ணிட்டோமா? கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டோமாடா? ஏன் தெரியாம பண்ணிட்டோமா? மன்னிச்சிருங்கம்மா. ஐயா கிட்ட சொல்லிடாதீங்கம்மா, கொன்றுவாருமா. உன்னை சொந்த புள்ள மாதிரி தானடா பாத்துக்கிட்டோம், ஏன் அப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண லூசு? இந்த பொம்பளை சத்தம் போட்டுச்சு, சேர்ந்து மாட்டுவோம். நானே எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணிருப்பேன். டேய், அது எடு போ. வந்துட போறோம். இங்க வா, எல்லாத்தையும் வச்சிரு உள்ள. ஏய், உயிர் இருக்குடி. இங்க பார், விட்டுட்டு போக கூடாது, மொத்தமா முடிச்சிட்டு போயின்னு, புரியுதா? சாப மாட்டிக்கிறாள் இவ்வளவு நேரம் ஆயும். மா, மன்னிச்சிருப்பா. மா, உன் கையில சோறுலாம் சாப்பிட்டுருக்கமா? மா, மன்னிச்சிரு. எனக்கு வேற வழி தெரியலம்மா. மதி,
மதி இன்னும் சொல்லு. கார்த்தி. ஐயோ ஐயோ மதி மதி என்ன அனாதை விட்டுட்டு போயிட்டேம்மா. ஐயோ அனாதை விட்டுட்டு போயிட்டேம்மா. சிவராமா இந்தாப்பா டீ சாப்பிடுப்பா. சிங்கம் போல இருப்பியாடா சிவராமா. இப்போ உன்னை பார்க்கவே கஷ்டமாக இருக்கு. எல்லாம் என் தப்பு தான். அந்த பையனை இங்கே கூட்டு வந்திருக்க கூடாது. உன் மேலே தப்பு இல்லை. நம்பினேன், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. நீ இப்படியே இருந்தா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. நீ கொஞ்ச நாள் ரிலாக்ஸேஷனுக்காக வெளியூர் போயிட்டு வாயேன். வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு நான் எங்கடா போறது? ஹலோ இன்ஸ்பெக்டர் சார். சார் எத்தனை தடவை தான் சொல்றது? உங்க கேஸ் விஷயமா தான் சார் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். கொலை பண்ணது அந்த பையனும் பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும். எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருந்தா என்ன சார்? சார் பாண்டிச்சேரியில் ஒரு நாளைக்கு 4 கொலை நடக்குது. எல்லாத்தையும் நாங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். சாரி சார், ஒய்ஃப் இருந்த டிப்ரெஷன்ல இருந்தா, அதனால தான் அப்படி பேசிட்டு. தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி சார். இந்த கேஸ் பத்தி ஏதாவது அப்டேட் வந்தா நானே உங்களுக்கு சொல்றேன். அடிக்கடி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். ஓகே சார், ஓகே. என் ஃப்ரெண்டு பஞ்சு சொன்ன மாதிரி கொடைக்கானலுக்கு நான் போயிட்டு இருக்கேன். வழியில என் மதிய கொண்ட அதே உருவத்தை பார்த்தேன். விடுவனா? ரெசார்ட்ல வச்சு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கலான்னு பார்த்தேன். ஆனா ஏன் நான் கேட்கணும்? செஞ்சது தப்பு தானே. அவ கொன்னது என்னோட மதிய. என்னடா சிவராமா? ஹலோ, என்னடா குரல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அந்த திவ்யாவை நான் கொலை பண்ணிட்டேன். அச்சச்சோ, செக்ஷன் 302வா? ஒன்றும் இல்லை. இப்போ நீ என்ன பண்ணுற, அந்த பொண்ணோட ஃபோன் எடுத்து அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணுற. அந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கேயே சேஃபாக இரு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சாரி சார்.
இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, என்னால் நீ ரொம்ப கஷ்டப்பட்ட. அப்புறம் நான் கொலை பண்ணதை பார்த்தது நீ தான் எனக்கு தெரியும். சார், நான் தான் தெரியுமா உங்களுக்கு? அப்ப ஏன் என்ன ஒன்றும் பண்ணல? நீ என் மக மாதிரிடா. எனக்கு என்னமோ அந்த 4 பேர் மேல தாங்க ரொம்ப சந்தேகமா இருக்கு. பிரைவசிக்காக ஓனர் தான் வைக்கல. இங்கே இந்த மேனேஜர் மேலே தான் எனக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதான் கேம்ப் ஃபயர் போட்டு அப்படியே ஃபன் பண்ணலான்னு இருக்கோம். அந்த டைம் ஸ்லீப்பிங் டோஸ் போட்டேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க மேல தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஒரு சவுண்டு கிடைச்சு மேடம், கன் சவுண்டு. யாரும் 2 பேர் சரட்டன்னு போனாங்க மேடம். இங்கே ஒரு ஹனிமூன் கப்பலாக அவன் வந்திருக்கான். மேடம் ஆக்சுவலி இது இந்த பையல ரூம் அண்ட பார்த்தேன். இப்போ என்ன சார் பண்ண போறீங்க? ரக்ஷன், என்னுடைய கெஸ்ஸிங் கரெக்ட்னா இன்னொரு 5 மினிட்ஸில் இந்த கேஸே சால்வ் ஆகிடும். எப்படி எப்படி? எல்லாம் குழு வச்சு தானே பண்ணியிருக்கேன். சரி, நீ கிளம்பு. இங்கே இருக்கிறது உனக்கு நல்லதில்லை. திரும்ப ஒரு சந்தர்ப்பம் வந்தால் நம்ம சந்திப்போம். சார், ஒன்றே ஒன்று உங்ககிட்ட நான் கேட்கணும் சார். அந்த சாரி சார், அவனை ஏன் சார் உயிரோட விட்டீங்க? ஏ திவ்யா, எங்கடி போன? என்ன காத்து, சௌக்கியமா? ஐயா. பரவாயில்லையா? ஐயான்றதை ஞாபகம் வச்சிருக்க? ஐயா, திவ்யா ஃபோன் எப்படி உங்ககிட்ட? திவ்யாவா? அவ ரொம்ப மோசமானவையா. அம்மாவை கொன்னவளே அவதான் ஐயா. நான் ஒரு அப்பாவியா, எனக்கு எதுவுமே தெரியாதுயா. அவளை நேற்று நைட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். என்ன காத்து, சைலண்ட் ஆயிட்ட? என்ன கொல்லணும்னு தோணுதா? யோ மிலிட்ரி, எனக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்லை. திவ்யா இல்லைன்னா காவியா, காவியானா சகிலான்னு நான் போயிட்டே இருப்பேன். நாளைக்கு சாக போற கிழவிய கொன்னதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறியா? அதுவும் இந்த வயசுல. ஒருத்த நாயின்னு நினைச்சு நிறைய வளர்த்தானா. நாயை வளர்த்துருந்தா அது நன்றியோட தான் இருந்திருக்கும். ஏன்னா அது குணமே அதானே. ஆனா அவன் நிறைய வளர்த்துட்டான். அதான் வளர்த்தவன் கூட பார்க்காம நரி வச்சு செஞ்சிருச்சு. ஏன் தெரியுமா? அதான் நரி. இது வளர்த்தவனோட தப்பும் இல்ல, அந்த நரியோட தப்பும் இல்ல, சுச்சுவேஷன். ஓகே சிவராமன், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். பை பை, டாடா. தேங்க்யூ. இந்த கடைசி தோட்டா அவனுக்காக தான். ஹலோ. ஹலோ மேடம், ஜிஹெச்ல இருந்து கால் பண்ணுறேன். சொல்லுங்க மேடம். ரிசார்ட்டில் நடந்த கொலையோட ஆட்டாப்சி ரிப்போர்ட் கேட்டிருந்தீங்கல்ல, இதில் 45 mm கேலிபர் புல்லட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இது 1873 ஆன்டிக் மாடலாக இருக்கலாம். இவ்வளவு ஓல்டான புல்லட்ஸ்லாம் இப்போ யார் யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல மேடம். அண்ட் இந்த டைப் புல்லட்ஸ்லாம் ரொம்ப ரேர் அண்ட் ஆன்டிக் மேடம். எங்களோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு.
நீங்கள் வேணால் பாடியை டேக் ஓவர் பண்ணிக்கலாம் மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே ஓகே சார். மேம், வாண்டட் ஃபைல்ஸில் சர்ச் பண்ண சொல்லியிருந்தீங்க. அப்படி சர்ச் பண்ணதில் அந்த பொண்ணு பேர் திவ்யா. அந்த பொண்ணு மேலே ஆல்ரெடி ஒரு மர்டர் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு மேம். கேஸ் ஃபைல் ஆனது பாண்டிச்சேரியில். அந்த கேஸ் கொடுத்தது சிவராமர் கிருஷ்ணன் ஒருத்தர். அவரோட ஏஜ் 75. அவர் ஒரு ரிட்டையர்ட் கர்னல் மேம். அவரோட ஒய்ஃபை கொலை பண்ணதா கேஸ் கொடுத்துருக்காரு. Old is gold. Even I am antique. Madam, actually, I want to... டேய் இங்கே பாரு, போனவனே போய் முடிய வெட்டணும். நீயும் தான். சரிங்க சார். போன கொடுங்க. ஏய் வேற ரெசார்ட் போலாம், வேற வீடு எடுக்கலாம். போட லூசு. விடு. பேராஷூட் தலையா, இங்க பட்டது போதாது. போனதாடா போய் பேசிட்டே இருக்காத. போ. நடிடா. என்னடா நக்கலா? எனக்கு நெக்கல, உனக்கு திமிரு. எல்லாரும் கிளம்பிட்டாங்கல்ல? 2 ஃபேமிலி இருக்காங்க சார். கிளம்பிட்டீங்களா சார்? இன்னைக்கு பையனுக்கு ட்ரீட்மெண்ட் சார். இன்னைக்கு போய் என்னன்னு பாரு. தம்பி அண்ணா ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க. என்ன பாரு, என்ன சொல்றீங்க? டேய் எந்திரா. என்னாச்சு சார்? ஆம்புலன்ஸ் யாரை கூப்பிடுங்க சார். சார் எந்திரா. டேய் என்னடா பண்ணுது? பார்த்து தூக்குங்க. சார் லைன் கிடைக்கல சார். திரும்ப ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். நீங்க எதுவும் worry பண்ணாதீங்க, சரியாயிடும். கொஞ்சம் தூக்குங்க சார் அவனை. சார் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் தூக்குங்க அவனை. எந்திரா. காலையில குதிரையில கூப்பிட்டு போன்னு சொன்னியாடா, இப்ப ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு போக வச்சுட்டியாடா. அண்ணே நீ இந்த வாட்டி எம்பி ஆகுற, நான் ஒன்ன வச்சு என்ன படம் எடுக்கலாம். சிலுக்கு படம் எடுப்பனே, அதானே நல்லா இருக்கும். அப்டேட்டுக்கு வாடா. அண்ணே இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? முதல்ல போய் பணத்தை எடுத்துட்டு வாங்கடா. எடுத்துட்டு வந்துறேன். ஏய் நீயும் வாடா. ஏய் இங்க நில்லுல, நீ எங்க போற? அண்ணே நான் போறேன்னா பணத்தை எடுத்து ஓடி போடா சொங்கி. நல்லது அண்ணே, அதெல்லாம் இருக்கட்டும். என் ஆளு பஞ்சவன் இருக்குல்ல, அவளுக்கு நம்ம கட்சியில ஏதாவது மகளிர் பதவி கொடுத்தீங்கன்னா அப்பப்ப கட்சி மீட்டிங் கூட்டி வரல. நீ ஓடிட்டு போறதுக்கா? இவ்வளவு உழைப்பு அதுக்கு தானேயா? ஏய் குழந்தை, பணத்தை எடுக்கிறோம், படம் எடுக்கிறோம். சரிண்ணே எடுத்துடலாண்ணே. ஏய் எங்கடா பணத்தை காணோம்? யாரு கடைசியா உள்ள வந்தது? எனக்கு என்ன தெரியும்? வாடா அண்ணே. என்னடா? எந்த ரூம்லயும் பணத்தை காணோம், மொத்த பணமும் போயிருக்கு. என்னடா சொல்ற?
உடன்பரப்பிட்ட கொடுத்திருந்தா நானாச்சும் படம் எடுத்து சந்தோஷமா இருந்திருப்பேன்ல. ஊரான்ட்ட கொடுத்தா ஊனு ஊதிட்டு போயிட்டான். அவனா ஊதிட்டு தான் போயிருக்கான். உன்கிட்ட கொடுத்து வச்சிருந்தா அண்ணனுக்கு மொத்தத்துல மாலையை போட்டு மேலேயே அனுப்பிச்சிருப்பேன். நான் படம் எடுக்கிறேன், நீ போஸ்ட் ஒட்டுற. விளங்கிடும் சினிமா. நீ படம் எடுக்கிற. இது மட்டும் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி படம் எடுத்திருக்கியா? ஓடிச்சா? எப்படி வரும்? இந்த மூஞ்சிலாம் வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி படம் ஓட? இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ சொல்ற என்ன நடக்குதுங்க? என்னடா பேசிட்டு இருக்கீங்க? டேய் செவுட்டு போல, இங்க என்ன நடந்துக்குது? நீ செலமா நடந்துக்கு. டேய் பணம் காணா போயிட்டு இருக்க, பல்ல காமிச்சிட்டு இருக்க பேப். அண்ணே அந்த குருபை எங்கண்ணே? டேய் எங்கடா அந்த குரு? டேய் குரு. அண்ணே அண்ணே என்ன நடந்ததுனே தெரியலண்ணே. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்போம்? டேய் சொல்லி தானே கொடுத்தேன். டேய் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? டேய் நடிச்சு பெரிய தாத்தா பால்கை விடுறா, அப்புறம் வாங்கிக்கலாம். முத மேட்ட சொல்றா, எங்கடா போச்சு அந்த பணம்? என்ன எடுத்துட்டு ஒண்ணு புரியல தலைவர். எங்கடா பணம்? வெண்ணியை கட்டி தூக்குங்கடா முதல்ல. அவனை அடிச்சு தூக்குடா நம்ம அடிச்சுக்க. டேய் கொடைக்கானல் மலை எவனும் தாண்ட கூடாது. போனை போட்டு நம்ம பசங்களை எல்லாத்தையும் வர சொல்றாங்க. இந்த குண்டம்போற வேகத்துக்கு அவன் திண்டுக்கல் தாண்டி திருச்சியே போயிடுவான். டேய் எங்கடா என் பணம் எல்லாம்? என்னாச்சு? எங்க இருக்குன்றது கண்டுபிடிச்சியா? பணம் இங்க தான் இருக்கு. குரு கிட்ட கேட்டேன், ஆனா அவன் சொல்லவே மாட்டேன்றான். கவலையே படாதீங்க, இன்னைக்குள்ள எப்படியாவது நம்ம பணத்தை எடுத்துடலாம். ரொம்ப முக்கியம். நடுவுல வேற கொலை கிலன்னு உயிர் போகுது. எதையாவது பண்ணி தொலை. இதுதான் என்னோட ஸ்டைல். எனக்குன்னு ஒரு டீம் செட் பண்ணி வச்சிருக்கேன். எங்க ஸ்டைல் மங்காத்தா சீட்டு மாதிரி தான். அவங்க உள்ள, நான் வெளியே. இந்த மாதிரி இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் எங்க நடந்தாலும் என் நாலேஜுக்கு வந்துடும். அப்போ நாங்க எல்லாம் பிளான் போட்டு தூக்கிடுவோம். அப்படிதான் இந்த கேஸும். நாங்க ஒரு பிளான் போட்டு உள்ள போனா அங்க ஒரு கொலை கேஸ் ஆயிடுச்சு. கொலைகாரன் யாருன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஆனா பணத்தை எங்க பதுக்கி வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் டிராமா சீன் போட்டேன். நம்ம பையன் அக்ஷய் மேனேஜர் குரு கிட்ட ஒரு டீலை போட்டான். வாவானா பணம் வராதுடா. பல கோடி பணம் ரிசார்ட்ல இருக்கு, வேண்டியதை எடுத்துட்டு போயிட்டே இரு. உடனே அவனும் பணம் எங்க இருக்குன்னு போட்டு கொடுத்துட்டான். அக்ஷய், பணம் முழுக்க ஜிம்னில இருக்கு, பாத்துக்கோ. பாத்துக்கிறேன், பத்திரம். அப்புறம் என்ன, என் டீம் நான் எதை சொன்னாலும் கரெக்டா செஞ்சிருவாங்க. ஆம்புலன்ஸ் தானே மேடம், நான் பார்த்துக்கிறேன்.
ஃப்ரூட்ஸா வாங்கிட்டு வந்திருக்கான்? 3 இதே வாங்கிட்டு வந்தான், ஏறும்போது நான் 2 குடிச்சிட்டேன். அதுதானே உன் புத்தி உன்னை விட்டு போகுமா? உன் புத்தியில மட்டும் என்ன வாழுது? தம்பி ஸ்டேஷன் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? தெரிஞ்சு இனிமே ஃபுல்லாக அங்கே தான். வாங்க. கேட்குறான் பாரு கேள்வி. மேடம், ரெசார்ட்ல கொலை பண்ண கிழவ தப்பிச்சிட்டா மேடம். தப்பிச்சிட்டானா? வணக்கம். சற்று முன் கிடைத்த செய்தி. நேற்று இரவு கொடைக்கானலில் இருந்து கேரளா நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தில் வாலிபர் ஒருவர் சக பயணியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கொலை செய்யப்பட்டவர் யார் என்பது பற்றிய முதற்கட்ட விசாரணையை கேரள காவல்துறை துவங்கியுள்ளது.